அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் நிறுவனமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது நாம ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். என்ன அப்படின்னா, அதாவது பிற அந்நிய ஆண்களை பார்க்கிறது, அந்நிய பெண்களை பார்க்கிறது, ஆசைகளால பார்க்கிறது, திருமணத்தை தாண்டி ஒரு இது போல எக்கச்சக்கமான வீடியோக்கள் நம்ம போட்டோம். அதுல தெளிவான முறையில பேசணும். அதுல ஒரு பாகம் என்ன தெரியுமா, நாம நிச்சயமாக இறை அடியார்களாக நாம் இருக்கக்கூடிய நேரத்துல அல்ல ஒவ்வொருவருக்கும் நம்ம சரியான ஒரு பண்பை கொடுத்திருக்கான். சரியான முறையில மனித தன்மை என்றால் என்ன என்பது அனைத்து கற்றுக் கொடுத்திருக்கான். நம்ம ஒவ்வொருவரையும் தனித்துவமா அல்ல ஆக்கியிருக்கான். அப்படிங்கிறப்ப நம்ம இன்னொரு ஆளை தேடி போறோம்ல, இதுவே முதல் தவறான விஷயம் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமா சொல்றோம். ஏன் அப்படின்னா, நாம நமக்கான ஒரு அங்கீகாரமா இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு பெண்ணை பாக்குறது, அவங்க மேல ஆசை வைக்கிறது நம்மளுடைய இயலாமையே அது குறிக்குது அப்படிங்கிறது தான். உங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் சரியான முறையில் இருந்துச்சுன்னா நீங்க அங்க தேடி போக மாட்டீங்க. அவங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் சரிதான், உங்க உள்ளத்துல ஒரு துளி கூட தோணாது அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற எதுவுமே ஏற்படாது. ஆனா அந்த அங்கீகாரத்தை, உங்களுடைய தன்மையை நீங்க இழக்கக்குள்ள, ஒரு தாழ்வு மனப்பான்மை, இது போல பல விஷயங்கள் வரக்குள்ள சைக்காலஜிக்கலா நீங்களே அறியாம அங்க போய் உழுவுறீங்க. இதுதான் அறிவியல், உளவியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் காரணம் அப்படிங்கிற இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா நம்ம சொல்றோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலக பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தவங்களை அழகுன்னு நினைச்சு நம்ம அவங்கள பாக்குறோம்ல, நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் அதை கற்பனை பண்ணுது. நமக்கு தெரியும் நிச்சயமாக ஒவ்வொரு பொருட்களும் அதே வடிவத்துலதான் இருக்கு. பார்க்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வேறு மாதிரி நம்ம ஒவ்வொரு இதை டிசைட் பண்ணிக்கிறோங்கிறது அறிவியல் சொல்லக்கூடிய மறுக்க முடியாத உண்மை. அதே தான் இங்கேயே நடக்குது. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் அழகுன்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்துல நம்ம பாக்குறோம். ஒவ்வொருத்தரும் அழகுதான், ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு தேவையானது அவங்கள்ட்ட இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நாம இன்னொரு ஆளை தேடி போறது நம்முடைய அங்கீகாரத்தை நிச்சயமாக விடுறது அப்படிங்கிறதே சொல்றோம். இதைதான் இஸ்லாம் மிகவும் ரொம்ப வலுவாக சரியான முறையில மக்களுக்கு புகுத்தி என்ன நிதர்சனமோ அதை சொல்லி இந்த இடத்துல இறைவன் நிப்பாட்டுறான் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். இவ்வளவு உளவியல் ரீதியான ஆழமான கருத்தை இறைவன் இந்த இடத்துல சொல்றான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப அதை நம்ம உணர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆசைகளை முதல் நம்ம தவிர்க்கணும். நிச்சயமாக ஆசைகள் அனைத்தும் நம்முடைய அங்கீகாரத்தை நிச்சயமாக உடைக்கக்கூடியது. ஆசைங்கிறது நிச்சயமாக இறைவனிடத்துல மட்டுமே இருக்க வேண்டும். அது அவனுக்கு மட்டுமே உரித்தானது. அவன் மேலே நாங்கள் விருப்பம் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் சொல்வார்கள் என்று